ஆண்மையின் பாதப்பனே ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்திரே உமக்கு எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. கர்த்தாதி கர்த்தாவே உமக்கு எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ராஜாதி ராஜாவே, ஏசு ராஜாவே உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தை வைத்து ஜெபிக்கிறப்போ எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். Psalm 107:1. Oh, give thanks to the Lord, for he is good, for his mercy endures forever. சங்கீதம் 107:1. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். Thank you Jesus. இது கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருத்தரும் நீங்க அவங்கள தனிப்பட்ட விதத்துல ஒவ்வொருத்தரும் நீங்க ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய நாளுக்கான கிருபை செய்ததுக்காக நன்றி தகப்பனே. இந்த வருடத்தின் முடிவுல இருக்கும் தகப்பனே, நாங்க யோசித்து பார்க்குறப்போ அப்பா, அநேக காரியங்கள் எங்க வாழ்க்கையில வந்தது, துன்பங்கள் நேரிட்டது, இழப்புகள் வந்தது, சோர்வுகள், சுமைகள். அதன் மத்தியிலும் கர்த்தாவே எங்களை வழி நடத்தின தேவனே ஸ்தோத்திரம் அப்பா. உங்க வழி நடத்தலுக்காக நன்றி. இதை செய்யணும், இதை செய்யக்கூடாதுன்னு எங்களை ஆளுகை செய்ததுக்காக நன்றி அப்பா. முக்கியமாக தகப்பனே உங்களுடைய ரட்சிப்பிற்காக நன்றி. ஏன்னா ரட்சிப்பு கர்த்தருடையது. அதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்களை ஒவ்வொரு கட்டத்திலையும் தகப்பனே ஒரு தாயும் தகப்பனாக இருந்து, ஒரு நல்ல மெய்ப்பனாக இருந்து எங்களை ஆளுகை செய்ததுக்காக நன்றி தகப்பனே. இந்த உலக காரியம் நாங்க பார்க்கறப்போ எங்களை சுத்தி நிறைய நடந்தாலும் எங்களுக்கு விரோதமான சத்துரு என்ன செய்தாலும் அப்பா, நீங்க நல்லவராகவே இருக்கிறதுக்காக நன்றி பிதாவே. நாங்க பாவிகள் ஐயா, நாங்க யாவரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக இருந்திருக்கிறோம் அப்பா. ஆனா உம்முடைய ரட்சிப்பு, கல்வாரி சிந்த ரத்தம் எங்க பாவ கரைகளை நீக்கி பரிசுத்தம் படுத்துகிறே உங்க சிலுவையின் அன்பிற்காக நன்றி தகப்பனே. இதுதான் பிதாவே எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகிறதப்பா. இந்த கிருபைக்காக, இந்த தயவுக்காக, இந்த காரணியத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உங்க அன்பிற்கு அளவே இல்லப்பா. Your love is unconditional, Father God. Oh Jesus, thank you so much for the salvation which you have given us. எங்களுக்கு கொடுத்திருக்கிற குடும்பத்திற்காக நன்றி, பிள்ளைகளுக்காக நன்றி, வேலைக்காக நன்றி, தொழிலுக்காக நன்றி, இன்னும் அநேக பணிகளை தந்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இது எல்லாமே உங்ககிட்ட இருந்து நாங்க பெற்றுக்கொண்ட தகப்பனே. உமக்காக நாங்க சாட்சியின் பாத்திரங்களாக வாழ எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. எங்களை உருவாக்குங்க. உங்க சித்தத்தை அறிஞ்சு அதன்படி எங்க வாழ்க்கை நடக்க கிருபை செய்யுங்க. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு எங்க வாழ்க்கையை நாங்க நடத்த கிருபை செய்யுங்க அப்பா. வேத வாசிப்பினாலும் ஜெபத்தினாலும் உறுதியா நிக்க எங்களை வழி நடத்துங்க அப்பா. வேதத்தின் ரகசியங்கள் அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்க. இயேசுவை பிரதிபலிக்கிற சாட்சியின் பாத்திரங்களாக எங்களை வழிநடத்த போவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப கர்த்தாவே உண்மை துதிக்க கிருபை செய்யுங்க. இது கேட்டுக்கொண்டிருக்கிற யாரெல்லாம் டிராவலிங்ல, பைக்ல நிறைய பேர் டிராவல் பண்ணலாம், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல, இல்லை கார், எனி மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், அவங்க எதுல போனாலும் கர்த்தாவே, no matter whatever means of transport they use, oh Lord, for their commutation, அப்பொழுது உம்மை துதிக்க கிருபை செய்யுங்க. தெரிந்த கிறிஸ்தவ பாடல்களை ஆன்லைன்ல எடுத்து அதை சேவ் பண்ணி வச்சு கர்த்தாவே உம்மை துதிக்க கிருபை செய்யுங்க. உம்மை ஆராதிக்க கிருபை செய்யுங்க. எப்பொழுதெல்லாம் எங்களுக்கு டைம் கிடைக்குதாப்பா, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிற பாத்திரங்களாக எங்களை வழி நடத்துங்க. அப்போ வேத வாசிப்பு நாள், ஜெபம், துதி எல்லாமே பேலன்ஸ்டா எங்க வாழ்க்கையில இருக்கணும் தகப்பனே. அதற்கு நீங்க எங்களை உருவாக்கி வழி நடத்துங்க. தேங்க்யூ ஜீசஸ். மோஸ்ட் ஆஃப் த எங்களை டிராவலிங் டைம்ல உங்களை துதிக்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்க தகப்பனே. ஒரு வசனத்தை வச்சு நாங்கள் உங்களை துதிக்கலாம், ஒரு பாட்டு வச்சு உங்களை துதிக்கலாம், நீங்க எங்களுக்கு செய்த காரியத்தை நினைச்சு நாங்க துதிக்கலாம். ஏன்னா நீங்க எங்களுக்கு அவ்வளவு செய்திருக்கிறீரப்பா. ஆனா அதற்கு நாங்க நன்றி பாராட்டுகிற பாத்திரவன்களாக இல்லைன்னா அது சரியில்லை தகப்பனே. அது உணர்த்துவீராக. எங்களுக்காக நீங்க யாவையும் செய்து முடிச்சிட்டீங்க அப்பா. உங்களுக்கு பிரியமுள்ள பாத்திரவன்களாக எங்களை வழி நடத்துங்க. இன்றைக்கு யார் யார் என்னென்ன காரியங்களாக போகிறார்களோ அவங்கள வழிநடத்தி தருமா ஜெபிக்கிறோம். காரம் முன்னும் பின்னமாக இருப்பதாக தேவ தூதர்களா பாதுகாத்து வழி நடத்துங்க. அவங்க பணிகள்ல உங்க நாம மகிமைப்படுத்துகிற, பிரதிபலிக்கிற சாட்சியின் பாத்திரவான்களாக நீங்க அவங்க நிக்க வைக்க போவதற்காக ஸ்தோத்திரம்.
இயேசுவின் நாமத்தினால் நீங்க தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.